வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். கோவிந்தா கோவிந்தா, ஏழுமலையான் தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். வாங்க, இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். ஒன்னு, வரப்போற மே மாசத்துக்கான தரிசன முன்பதிவு பத்தின ரொம்ப முக்கியமான தேதிகள், அதுக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது, நேத்து அதாவது February 22ஆம் தேதி திருமலையில தரிசன நிலவரம் எப்படி இருந்துச்சு, எவ்ளோ கூட்டம் வந்துச்சுங்கிற முழு விவரங்களையும் நாம விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க ஒவ்வொன்னா பாப்போம். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், மே மாசம்னா கோடை விடுமுறை. அதனால தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்காக தேவஸ்தானம் முன்பதிவு தேதிகளை அறிவிச்சிருக்காங்க. இந்த தேதிகளை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க. வர்ற 24ஆம் தேதி ஒரே நாள்ல 2 முக்கியமான புக்கிங் ஓபன் ஆகுது. முதல்ல காலையில சரியா 10 மணிக்கு மே மாசத்துக்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்கும். நீங்க டிக்கெட் புக் பண்ணி முடிச்சதும் அதே நாள் மதியம் 3 மணிக்கு திருமலை மற்றும் திருப்பதியில தங்குறதுக்கான ரூம் புக்கிங் ஆரம்பிக்கும். டைம் ரொம்ப முக்கியம். காலையில 10 மணி, மதியம் 3 மணி. இப்ப இந்த 300 ரூபாய் டிக்கெட்டை புக் பண்றதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விதிகள் இருக்கு. இது எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புக்கிங் பண்றது ரொம்ப சுலபமா இருக்கும். தேவஸ்தானம் ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு சுமார் 15,000 18,000 ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் மட்டும்தான் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா லட்சக்கணக்கான பக்தர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அதனால டிக்கெட் ஓபன் ஆன கொஞ்ச நிமிஷத்துலயே எல்லாம் காலி ஆயிடும். சோ புக்கிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ரெடியா இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஒரு ஆதார் நம்பரை வச்சு நீங்க ஒரு தடவை 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 90 நாளைக்கு அதே ஆதார் நம்பர்ல திரும்பவும் புக் பண்ண முடியாது. அதனால உங்க குடும்பத்துல இருக்கிற வேற ஒருத்தரோட ஆதார் நம்பரை கையில வச்சுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். கடைசியா எப்போ புக் பண்ணீங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரே லாகின்ல ஒரே டிரான்சாக்ஷன்ல அதிகபட்சமா 6 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா இது ரொம்ப வசதியா இருக்கும். 6 பேரோட பேரு, வயசு, ஆதார் நம்பர் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிட்டா புக்கிங் அப்போ டைம் சேவ் பண்ணலாம். அடுத்ததா குழந்தைங்களுக்கான விதிமுறை. 12 வயசுக்கு குறைவா இருக்கிற குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் தேவையில்ல. அவங்கள பெற்றோரோட இலவசமாவே அனுமதிப்பாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குழந்தையோட வயசை உறுதிப்படுத்த அவங்களோட ஆதார் கார்டை கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஆதார் கார்டு இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க. ஓகே, தரிசன டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? தங்கறதுக்கு இடம் பார்க்கணும் இல்லையா? வாங்க, அதை எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பக்தர்களுக்கு இயல்பாவே ஒரு சந்தேகம் வரும். நம்ம கிட்ட தரிசன டிக்கெட் இல்ல, ஆனா ரூம் மட்டும் ஆன்லைன்ல புக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நேரடியான பதில் முடியாதுங்க. நீங்க தரிசன டிக்கெட்டை வெற்றிகரமா புக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்தான் தேவஸ்தான வெப்சைட்ல புக் அகாமடேஷன் அப்படிங்கிற லிங்கே உங்களுக்கு காட்டும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்க ரூம் புக் பண்ண முடியும். சோ ரூம் வேணும்னா தரிசன டிக்கெட் கட்டாயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரூம் புக் பண்ணும்போது ஒன்னு திருப்பதியில புக் பண்ணலாம், இல்லைன்னா திருமலையில புக் பண்ணலாம். ரெண்டுல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ரூம் எடுக்க முடியும். திருமலையில ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதனால திருப்பதியில இருக்கிற ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மாதிரியான இடங்களையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ரூம் புக் பண்ணவங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் இது. உங்களுக்குன்னு ஒரு செக்இன் டைம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு காலையில 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க கரெக்டா அந்த டைம்குள்ள போகணும். ஒரே ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட உங்க புக்கிங் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகிடும். நீங்க கட்டின பணமும் திரும்ப வராது. இதுல தேவஸ்தானம் ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க. தரிசன டிக்கெட் கிடைச்சிருச்சு, ஆனா ஆன்லைன்ல ரூம் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு கவலையா இருக்கா? அப்படி கவலைப்படுற பக்தர்களுக்காக தேவஸ்தானம் நிறைய இலவச சேவைகளை செய்யுது. அத பத்தி இப்ப பாப்போம். ஆமாங்க, நீங்க கொஞ்சமும் கவலைப்பட தேவையில்ல. திருமலைக்கு வர்ற எந்த பக்தரும் தங்குறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு தேவஸ்தானம் ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏகப்பட்ட இலவச தங்குமிடங்களும் நம்ம பொருட்களை பாதுகாக்க லாக்கர் வசதிகளும் இருக்கு. திருமலையில CRO ஆபீஸ் பக்கத்துல PSC 1, 2, 3ன்னு பொது வசதி மையங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா திறக்கப்பட்ட PSC 5, அதாவது வெங்கடாத்ரி நிலையமும் இருக்கு. இதெல்லாம் போக பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பத்மநாப நிலையம், மாதவ நிலையத்திலையும் இலவசமா தங்கிக்கலாம். இதே மாதிரி வசதி திருப்பதியில இருக்கிற ஸ்ரீனிவாசம் மற்றும் விஷ்ணு நிவாசம் வளாகத்திலையும் இருக்கு.
இந்த பொது வசதி மையங்கள்ல உங்க பொருட்களை எல்லாம் பத்திரமா வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2400க்கும் மேல இலவச லாக்கர்ஸ் இருக்கு. அதனால ரூம் கிடைக்கலேனே ஃபீல் பண்ணாம இந்த வசதிகளை பயன்படுத்திக்கிட்டு நிம்மதியா சுவாமி தரிசனம் செய்யலாம். சரி, புக்கிங் விஷயமெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நேத்து திருமலையில நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பார்வை பார்த்துடலாமா? அதாவது February 22ஆம் தேதி திருமலையில தரிசனம் செஞ்ச பக்தர்களோட விவரங்கள் இதோ. நேத்து ஒரே நாள்ல மட்டும் மொத்தம் 76,506 பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் பண்ணிருக்காங்க. கூட்டம் நல்லாவே இருந்திருக்கு பாருங்க. இந்த பக்தர்கள் மூலமா நேத்து ஒரே நாள்ல உண்டியல் காணிக்கையா மட்டும் 4,20,00,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. எந்த டிக்கெட்டும் இல்லாம சர்வ தரிசனம், அதாவது நம்ம இலவச தரிசனத்துக்கு போன பக்தர்கள் சுமார் 15 மணி நேரம் காத்திருந்து சுவாமிய தரிசனம் செஞ்சாங்க. 25 கியூ காம்ப்ளெக்ஸ் அறைகளும் ஃபுல்லா இருந்துச்சு. அதே சமயம் நம்ம 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ல போனவங்களுக்கு 4 மணி நேரத்துல தரிசனம் சுலபமா முடிஞ்சிருக்கு. நீங்க தரிசனத்துக்கு பிளான் பண்ணும்போது இந்த நேர கணக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். இந்த தரிசன முன்பதிவு மற்றும் நிலவரங்களை பத்தின தகவல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். இது போல வேற என்னென்ன புதிய விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல நாங்க காத்துட்டு இருக்கோம். மறுபடியும் இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமோ வெங்கடேசாயா.